வெல்கம் பேக். நான் தான் உங்கள் அன்புமிக்க வையார். இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம்டா, ஹில் கிளைம் ரேசிங் தான். ஹில் கிளைம் ரேசிங்கில் புதிய ஒரு இதோண்டு பார்க்க போகிறோம். அதாவது பைக்கில் வச்சு இதில் போன தடவை எங்களோட இவரை வச்சு விளையாடினோம். எங்களோட பெரிய 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 மகன் மாதிரி அவரை வச்சு விளையாடினோம். இப்போ வந்து எங்களோட கேடிஎம் பைக்கை வச்சு ஓட்ட போகிறேன். கொஞ்சம் ஃபனியாக தான் இருக்கும். இப்போ எங்களோட காசு வந்து 3,51,000. இது வந்து நாங்கள் 5 லட்சமாக மாற்ற போகிறோம் வெறும் 4 கேமில். வாங்க ஃபஸ்ட் கேமுக்குள்ளே போயிடலாம். தொடங்கிட்டேன். முள்ள கீழே இப்போ ஸ்மூத்தான இது ஒன்று தான். அடிக்கடி கொஞ்சம் இது கொஞ்சம் ஓடு. இந்த பைக்கில் போக சொல்லி எங்களோட கூட்டாளி ஒருத்தர் தான் சொன்னார். அதாவது ஃப்ரெண்டோடு தான் சொன்னார். ஆனால் நல்லா போகுது. ஃப்ரெண்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்கே நினைக்கிறேன் ஹில் கிளைம் ரேசிங்கில். நானே இப்போ தான் நீங்கள் கேமிங்காக வேண்டி எடுத்தேன். கையில் 10,000 மின்சம் ஏர்டைம் பிக் ஏர்டைம். வாங்க புருள் ஏற்றுறேன். இப்படி ஸ்பீடாக போகணுமா? இவ்வளோ ஸ்பீடாக போகணும். இவ்வளோ ஸ்பீட் கூட என்ன காய்ஸ் இது? ஒரு காய்ஸ் ஒரு இது நல்லா இல்லை. இது நல்லாவே இல்லை. குப்புரை படக்க போட்டுட்டீங்கடா. சரி பரவாயில்ல. மீசையில் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்படாது இருப்பார் இந்த வையார். கவலைப்பட வேண்டாம். அடுத்த கேமில் பார்த்துக்கொள்ளலாம். தொட்டைங்கன்னே பறந்து போரைத்தான். பறந்து அடிச்சுன்னு போரை. சும்மா தான் விட்றேன். பேக் ஃப்ளிப் ட்ரை பண்ணி எப்படி ஃப்ளிப் பண்ணு. காற்றுலே ஃப்ளிப் கைஸ். பேக் ஃப்ளிப் இல்லை ஃப்ரண்ட் ஃப்ளிப் பண்ணி அடிச்சிட்டேன். இப்போ பேக் ஃப்ளிப் பண்ணி அடிக்கலாட்டி இதுக்கு சரியில்லாமல் பேத்துருமே. இல்லை பேக் ஃப்ளிப் இப்போ வேணாம். இப்போயும் வேணாம். கொஞ்சம் பரடா. பேக் ஃப்ளிப்புக்கு பதிலாக இது தலையில் ஃப்ளிப் தான் வருது கைஸ். நானே ஒரு டம்மி பிளேயர். என்னோட பேர்த்து பேக் ஃப்ளிப் கேட்க வேணும். ஆனால் நான் உங்களை யூஎஸ்க்காக வேண்டி எப்படின்னு ட்ரை பண்ணுவேன். யூஎஸ் இல்லை உங்களை ஃபோர்ஸ். அதை நான் சொல்லுவேன். நீங்கள்லாம் ஒரு படை வீரர்கள் கைஸ். ஏனுங்க நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் போடுறீங்க அப்படின்டா. கஷ்டப்படுறீங்க தானே. அப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் தானே. படை, ஒரு ஒடை, ஒரு சரித்திரம் படை. அனிருத்திர பாட்டை நாங்கள் நாரடிக்கிறோம். வானமே வேணாம் கைஸ். நான் பேசிக்கொண்டிருந்து 3,50,000 5,50,000 சம்பாதிக்கணும். இப்போவே 4,49,000. சரி தலையை உடச்சு கொள்ளுவேன். இல்லை ஃபுயல் லோ கைஸ். தலையோட சாவுல செத்தாப்பா இப்படிலாம் கொண்டம். இதையும் கைஸ் கொண்டு பேர் தூங்கிட்டு தீ குளிச்சுட்டு வரேன் கைஸ். ஆனால் பரவாயில்ல. அடுத்த 3ஆம் கேமுக்கு வந்துட்டேன். இன்னும் 50,000 தான் சம்பாதிக்கி. பரவாயில்ல தொடங்கு. அப்படின்னு பறக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு நெஸ்க்கு தான் உடுடா. சாவுல செவ்வாழை. ஐயோ சாவுல செவ்வாழை. ஃப்ரண்ட் ஃப்ளிப் பண்ணி அடித்தேன். பேக் ஃப்ளிப் பண்ணி அடிச்சே காட்டணும் கைஸ். வந்துச்சா பேக் ஃப்ளிப் அடித்து சொன்னோம்ல. வியூவர்ஸ்க்காக வேண்டி இல்லை ஃபோர்ஸ்க்காக வேண்டி ட்ரை பண்ணி ஜெயிச்சு காட்டுவோம்ல. இன்னொரு ஃப்ளிப் கைஸ். இன்னும் 25,000. இவ்வளோ கிட்ட வந்துட்டோமா? போன தடவை அந்த காரை வச்சுக்கொண்டு பட்டப்பாடை பெரிய பாடு கைஸ். ஆனால் இந்த பைக்கை வச்சுக்கொண்டு படவே தேவையில்லை. ஒரே பாடு. சாவுல செவ்வாழை. தாவுல தெவ்வாழை தாவுல. இன்சார டைமில் சம்பாதிக்கிறேன் கைஸ். போடா. ஐயோ போவாத. களத்தொழிந்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்று விட்டார் வையா. பரவாயில்ல கைஸ். இன்னொரு அடுத்த லாஸ்ட் கேம் இன்னும் 11,000 தான். இது இப்போ தான் நிதானமாக விளையாட வேண்டிய கேம். ஆனால் பரவாயில்ல நிதானமாக விளையாடி ஜெயிச்சு காட்டும். சரித்திரம் படைக்கிறதெல்லாம் வையாருக்கு சும்மான்னு சொல்ல மாட்டவே மாட்டேன். ஏன்னா எங்களோட வியூவர்ஸ் கார் துப்புவாங்க. மின்னல் வேகத்தில் செல்லும் வையார். 10,000 மின்சார டைம். சூப்பர் தலை. 10,000 மின்சார டைம். இதெல்லாம் உண்மையாக சரித்திரங்க. 5 போய் நல்லமா அடங்க ஒய்யால. இதுலேருந்து நான்
கைஸ் நான் இதில் வெற்றிட்டேன். சரி, இதோட இந்த கேமை நிப்பாட்டுவோம். நான் இந்த கேமில் வெற்றி பெற்றுட்டேன். அதாவது 5 லட்சம் தான் எங்களை பட்ஜெட், 1,50,000. ஆனால் 5,21,000 சம்பாதிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3ல் வெஹிக்கலில் மோட்டோ க்ராஸ் பைக் எடுத்து விளாடுங்க. உங்களுக்கு எப்போயுமே ஃபுல் இது தான். நீங்கள் நான் 5 லட்சம் மீது பெரிய ஒரு இது ஒன்று காட்ட பெரிய ஒரு சாமான் ஒன்றை வாங்கிட்டு உங்களுக்கு நான் இந்த கேம் ப்ளே முடிக்கிறேன். சூப்பர் டீசல் என்ன இதை வாங்கலாம்னு எந்த காரை வாங்கலாம்னு நீங்களே சொல்லுங்கள். இல்லாட்டி என்ன ஸ்டேஜை வாங்கலாம் நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் அடுத்த கேம்லேயே நான் கட்டாயம் இதாக்குவேன். இத்தோடு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வையா.